ஹரே ஸ்ரீனிவாசா. உற்றார் உறவினரின் சந்தோஷத்தை உன் சந்தோஷமாக நினைத்துப்பார். ஊர் உன்னை மதிக்கும். உன் வாழ்வும் மலரும். இது என்றும் உண்மை. அதாவது இது என்ன சொல்ல வருதுன்னா, மற்றவங்க சந்தோஷப்படுறதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணுங்க. உண்மையாகவே நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, சொந்தக்காரங்க, மாமா வீடு, மச்சான் வீடு, எல்லா சொந்தக்காரங்களும் லைஃப்பில் நல்லா இருந்தாங்கன்னா அதை பார்த்து கண்டிப்பாக நம்ம சந்தோஷப்படணும். அது என்றைக்கு இருந்தால் லைஃப்பில் நமக்கு உதவும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம பக்கத்து வீட்டு பசங்க, அப்போ நம்ம பசங்க கூடவே விளையாடிட்டு வந்தவங்க, படிச்சுட்டு வந்தவங்க ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது நம்ம சந்தோஷப்படணும். ஏன்னா நாளைக்கு நம்ம ஃப்ளாட்டுக்கு ஒரு கலெக்டர் வராரு, எங்கள் ஃப்ளாட்டில் தான் கலெக்டர் இருக்காரு சொல்லிக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதனால் பசங்க சந்தோஷம் வளர்றதை பார்த்து சந்தோஷப்படணும். அதே மாதிரி மாமா பையன், மச்சா பையன் எல்லாம் லைஃப்பில் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். ஒரு மாமா வீடு வந்து ஈரோடில் நல்ல வசதியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரணும். வழியில் அந்த மாமா வீட்டுக்கு போய் ஒரு 1 hour பிரேக் எடுத்திங்கன்னா அவர்கிட்ட மாமா என்ன மாமா எப்படி இருக்கீங்கன்னு பேசிவிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு சொந்தக்காரங்களை பற்றிலாம் பேசி ஒரு ப்ரஷ்அப் பண்ணிட்டு வரலாம். காஃபி தானே ஹோட்டலில் குடிக்கலாங்கிறது வேறு. அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவங்களும் உங்களை பார்த்ததில் சந்தோஷப்படுவாங்க, நீங்களும் சொந்தக்காரங்க நிலைமையெல்லாம் எப்படி அப்டேட் பண்ணிவிட்டு அது பசங்களுக்கும் இந்த மாதிரி எங்கள் மாமா இருக்குது அப்படிங்கிறது அடுத்த ஜென்ரேஷனுக்கும் சொல்லறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். நல்லதுங்க அதெல்லாம். எப்போவுமே அக்கம் பக்கம் சொந்தக்காரங்க துபாயில் இருக்காங்க, யூஎஸில் இருக்காங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு கண்டிப்பாக அது உதவும். மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அது கண்டிப்பாக நல்லது. இந்த ஒரு மற்றவங்க சந்தோஷப்படுறதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுற குணம் மனுஷனுக்கு உண்டிதாங்க. ஒரு அனிமல்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. அது கூட இருக்க அனிமல் ஏதோ அடிபட்டு கஷ்டப்படும் போது அது ஃபீல் பண்ணும். அதே அந்த அனிமல் சந்தோஷமாக இருக்கும்போது இதுக்கு அது சந்தோஷப்படணுங்கிறது தெரியாது. ஆனால் நமக்கு தெரியும். அந்த ஒரு பவர் நமக்கு இருக்கிறதால அது நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கணும். இப்போ மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்து கஷ்டப்படுறதுங்கிறது அஃப்கோர்ஸ் அது ஒரு மனிதாபிமானம். அது கண்டிப்பாக அது எல்லாருக்கும் வந்துடும். மற்றவங்க சந்தோஷப்படுறது கண்டிப்பாக வளர்த்துக்கணும். அது ரொம்ப அவசியமான ஒன்று. நல்ல குணம். அது எல்லாருக்கும் சொல்லணும். இருக்கும் சுபாவமாக சில பேருக்கு. இல்லாட்டாலும் வளர்த்துக்கிட்டிங்கன்னா அது என்றைக்குமே அது இந்த காலத்தில் கண்டிப்பாக எல்லாருக்கும் உதவுங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. மற்றவங்க சந்தோஷப்படுறது பார்த்து நீங்களும் சந்தோஷப்படுங்க. அது உங்களுக்கு கூடுதல் பலத்தை தரும். ஹரே ஸ்ரீனிவாசா.